உங்க மனைவி உங்களை பார்த்து ஏங்க பூ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா, ஏமா நான் காசு கொடுத்துறேன் நீயே போய் வாங்கிக்கமா அப்படின்னு சொல்லாதீங்க. அதுக்கு பதிலா நீங்களே கடைக்கு போய் மெனக்கெட்டு வாங்கிட்டு வந்து இந்தாமா அப்படின்னு சொல்லி அவங்க கையில பூ கொடுத்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுங்களா? நீங்க ₹1 ஒரு பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அதை 1,00,000 ரூபாய்க்கு ஒரு நம்ம பூ தோட்டத்தையே வாங்கி கொடுத்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு சந்தோஷப்படுவாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம கணவர் கையால நமக்கு வாங்கி கொடுக்குற ஒரு முளை பூ, ஒரு ரோஸ் கூட அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. இது எத்தனை பெண்களுக்கு இந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்கும் சொல்லுங்க? நிறைய பெண்கள் இந்த மாதிரி நம்ம கணவர் நம்மளுக்கு ஆசையா ஒரு பூ கூட வாங்கி தரலையே, ஒரு ரோஸ் கூட வாங்கி தரலையேன்னு மனசுக்குள்ள எவ்வளவு ஏக்கமா இருப்பாங்க. அவங்க மத்தியில நீங்க பூ வாங்கிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே காசை கொடுத்து போய் வாங்கிக்கமான்னு சொல்லாதீங்க. அன்பா அனுசரணையா இந்தாமா பூ அப்படின்னு சொல்லி கொண்டு கையில கொடுத்து பாருங்க. உங்களுக்கு அந்த கவனிப்பே தனியா இருக்கும். சாப்பாடு விஷயத்துல இருந்து உங்களை ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து கவனிச்சுப்பாங்க. ஒரு சின்ன